நிறுத்துமாறு உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருப்பதாக தற்போது ராய்ட்டர்ஸ் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நள்ளிரவு முழுக்க தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் இந்தியாவால் அந்த தாக்குதலை முறியடிக்கப்பட்டது. இந்த சூழலில் உலக நாடுகள் இதில் தலையிட்டு சண்டையை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் தகவல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். இந்தியாவுடனான பிரச்சனையை தீர்க்கும் வகையில் சர்வதேச உலக நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது பாகிஸ்தான் அரசாங்கம் முன்வைத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனமானது தற்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ஜப்பான், சீனா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பிரதமருடன் தொலைபேசியின் மூலமாக பேசி இந்த இந்தியாவின் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில் தற்போது அதற்கு அடுத்தபடியாக சர்வதேச நாடுகளுடைய தலைவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஒரு பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் ஒரு செயலில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது, அதற்கு தகுந்த உதவிகளை சர்வதேச நாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்தியாவுடனான இந்த ஒரு எல்லை பிரச்சினை விவகாரத்தில் நிச்சயம் ஒரு முடிவு என்பது ஏற்பட வேண்டும். ஏற்கனவே பல்வேறு பாதிப்புகள் என்பது பொருளாதார ரீதியிலாகவும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இந்த போர் தொடர்பான விவகாரத்தால் நிச்சயமாக கூடுதல் பாதிப்புகள் என்பது பாகிஸ்தானுக்கு இருக்கும் என்ற ஒரு அச்சப்பட்டு தற்பொழுது உலக நாடுகளுடைய உதவியை பாகிஸ்தான் எட்டியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுடைய ஒரு மத்தியஸ்தர் பொறுப்பை அவர்கள் ஏற்று இந்தியாவுடனான ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும், அதற்கான ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் அவர்கள் பேசி வந்த நிலையில் இந்தியாவினுடைய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரிடம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதேபோல இன்று சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு, குறிப்பாக இஸ்லாமாபாத்துக்கு சென்று பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்த உள்ளார். அதன் பிறகு அவர் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச உள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அரேபிய நாடுகள் மற்றும் ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்களும் இரண்டு நாடுகளுக்குமே, குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே இந்த போர் நிறுத்தத்தை கைவிட்டு போர் நிறுத்த வேண்டும் என்றும் அமைதியான முறையில் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது பாகிஸ்தான் சர்வதேச நாடுகள் மற்றும் உலக தலைவர்களிடம் இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இந்தியாவுடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு டீஎஸ்கலேட்டிங், அதாவது இந்த போர் தொடர்பான பிரச்சனைகளை நிறுத்துவதற்கான ஒரு உதவியை புரிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாகிஸ்தான் அரசாங்கம் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுசித்ரா, தற்போது இந்த கோரிக்கையை இந்தியா எவ்வாறு பார்க்கும்? சர்வதேச நாடுகளிடம் பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் பெரும்பாலும் மூன்றாவதாக ஒரு நாடு இதில் தலையிடாத ஒரு விதத்தில்தான் அதனுடைய அணுகுமுறைகள் இருந்து வருகின்றன. இந்த சூழலில் பாகிஸ்தான் விடுத்திருக்கும் கோரிக்கை இங்கு எவ்வாறு பார்க்கப்படும்? சிவரஞ்சனி, ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்தது போல சில பிரச்சனைகள், குறிப்பாக சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தினுடைய பிரச்சனை மிக மூன்றாவது மத்தியஸ்தர் ஒருவர் மூலமாக ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகத்தான் இந்தியா அதை பார்க்கிறது. கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டுவரப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அன்றைய கால தொழில்நுட்பங்கள் அடங்கிய ஒரு நீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை தற்பொழுதைய காலத்தில் எவ்வாறு ஏற்க முடியும், அதில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது இந்தியாவின் சார்பாக கடிதங்கள் மூலமாகவும் பல்வேறு தகவல்கள் மூலமாகவும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான ஒரு பதிலை அவர்கள் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பேசும் பொழுது குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற விவகாரங்களில் நேரடியாக பேசுவதற்கு இந்தியா தயாராகவே இருக்கிறது, ஆனால் செயல்பாட்டில் காட்டுவதற்கு பாகிஸ்தான் தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக கடந்த 2001ஆம் ஆண்டு பாராளுமன்ற வளாகத்துடைய தாக்குதலாக இருக்கட்டும், 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல், மும்பை வெடிகுண்டு
வெடிப்பு மற்றும் டெல்லியினுடைய வெடிகுண்டு வெடிப்புகள், அதை மட்டுமல்லாமல் 2017, 11 ஆகிய எல்லை தாக்குதல்கள் ஆகியவற்றிலும் பல்வேறு முறை, மிக முக்கியமாக 2011ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல் ஆகியவற்றிலும் இந்தியாவினுடைய அந்த ஒத்துழைப்பு என்பது விசாரணைக்காக பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்தது. பாரன்சிக் ஆவணங்கள், தடயங்கள் என அனைத்தையுமே பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு இந்தியாவானது வழங்கியிருந்தது. குறிப்பாக தீவிரவாதிகள் யார் யார், அவர்களுடைய அட்ரஸ் எங்கிருக்கிறது, முகவரி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வழங்கியும் ஒரு இறுதி நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும், ஒரு ஆதங்கமாகவும் ஒரு கண்டனமாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது வெளியிட்டிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அனைத்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் அனைத்து வாய்ப்புகளையுமே இழந்து அதை மீறிவிட்டு பாகிஸ்தான் நிற்கும் பொழுது அதற்கான தகுந்த பதிலடி என்பது வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில் மற்ற நாடுகளுக்கு தங்களுடைய விவகாரத்தில், உள்நாட்டு விவகாரத்தில், குறிப்பாக இந்தியாவினுடைய பதிலடி தரும் விவகாரத்தில் தலையிட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. அந்த நாடுகளுக்கு எதனால் இந்த தாக்குதல் என்பது, எதிர் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது என்பது தொடர்பான விளக்கத்தையும் இந்தியா வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும் பொழுதும் குறிப்பிட்டிருந்தார். உலக நாடுகளுடைய தலைவர்கள், அமைச்சர்களுடன் பேசிய பொழுதும் இந்தியாவினுடைய அந்த பதிலடி என்பது ஒரு நான் எஸ்கலேஷன் என்ற அடிப்படையில் மட்டுமே பார்க்க முடியும். அது ஒரு ரீசனபிள், பொறுப்பான ஒரு தகுந்த பதிலடி என்றுதான் அதை குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் உலக நாடுகளுக்கு இந்தியா வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் தற்பொழுது வரை ஒரு மீடியஸ்தர், மத்தியஸ்தர் ஆக இருப்பதற்கான எந்த ஒரு கருத்தையும் அமெரிக்காவின் தரப்பிலிருந்து குறிப்பிடப்படவில்லை. இந்த விவகாரத்தில் இந்தியாவே அவர்களுடைய அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் அந்த நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அமெரிக்காவுடைய துணை அதிபரான ஜெரி வான்ஸ் இன்று காலை தொலைக்காட்சி ஒன்றில் அளித்த பேட்டிக்கு அவர் வழங்கியிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாடுகளுடன் மத்தியஸ்தர் என்ற ஒரு பொறுப்பை கொண்டுவர வேண்டும் என்ற முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வந்தாலும் இந்தியா அதற்கான ஒரு இடத்தை தராது என்றுதான் திட்டவட்டமாக வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது.